வெல்கம் டு குட்டாஸ் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு என்னோட பர்த்டேன்றதுனால நாங்கள் இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். காலையிலேருந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே கிளம்பி இருடா அப்படின்னு நான் சொன்னேன். 2 பேருமே கிளம்பி இருக்கலை. இப்போ தான் நாங்கள் சரி வெளியே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். தம்பிங்களும் வரானுங்க. ஸோ அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நைட்டே வரவான்னு கேட்டானுங்க. அதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு என்கிட்டே கேட்குறானுங்க வரலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. 12 மணிக்கெலாம் முழிச்சிட்டு அளவுக்கு இல்லை. அதனால் இப்போது அவனுங்க கிட்டே போயிட்டுருக்கேன். அவனுங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் வேறு சார் வேறு நீலாம் வாங்கி பேசாத, அது சர்ப்ரைஸ் போயிடுமா. ஒரு கேக் தான் வெட்டுவானுங்க, அது ஒரு சர்ப்ரைஸ்ன்ட்டு அதை ரொம்ப இது பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்கன்ட்டு. ரொம்ப நேரம் ஆச்சு, அவனுங்க வரல. இவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னதான் பண்ணுறானுங்கன்னு தெரியல. வந்துட்டு இருக்கானுங்க. நடந்து வர்றதுக்கு அவங்களுக்கு டிராஃபிக் ஆகுதான். இதை பாருங்க, இது ஒரு காலியான ரோடு. இந்த ரோட்டில் டிராஃபிக் ஆகுது அப்படின்னு போய் சொல்கிறானுங்க. பார்ப்போம் அவனுங்க என்ன காணும். இப்போ தான் வந்து கேக்கில் என்ன பேர் எழுதலாம் அப்படின்ட்டு பேசின்னு இருக்கானுங்க. அதுவும் ஸ்பீக்கரில் தான் வச்சுருக்கேன். இவன் எதுனா எழுதுடான்றான். பார்ப்போம் வரட்டும். முதல்ல அதுங்க வந்தானுங்க. கேக்கை வந்து கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வர போயிருக்கானுங்க. நானும் என் தங்கமும் பொறுக்க முடியல, அதை சாப்பிட்லான்னு எடுக்க போகிறேன். புரியுது. பட்டுப்பா உனக்கு கேக் வேணுமா? இன்னும் கேக் வெட்டல. தம்பிங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வர போயிருக்கானுங்க. அதுக்குள்ளே இங்கேருந்து ஒரு பார்ட், இந்த மாதிரி இந்த பார்ட்டை எத்தி வந்து நின்று இருக்கான். என்ன பண்ண போறோம்னா, தின்னு காலி பண்ண போறீங்க. இல்ல, இது இருந்த அடையாளமே தெரியாத மாதிரி நாங்க மாத்துவா. நாங்க அவள்தான் அப்படியே மூடி டேப் போட்டு எங்க பஞ்சு தலாடி போட்ட மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி தின்றாங்க. எங்கே பஞ்சத்தில் அடிபட்டிருப்பாங்க பொழுது வேறு பாருங்க. ஐயோ வந்துட்டாங்க. எங்களுக்கு இடம் ஒழுங்கா சொல்றதுடா. இப்போ இந்த கேக் வெட்ட அதை வெட்டிட்டாங்களே. இந்த கேக் யார் வெட்டினது? வெட்டவே சாப்பிட்டுருக்கீங்க. சீனா காட்டிடுச்சு, அது வெட்டினா போதும். சரி, வீடியோ எடுத்துட்டீங்களா? இல்லடா, அது அவன் சைடுல மட்டும் சொல்லியிருந்தா மொட்டை எடுறாத. அங்க அப்படியே சாஞ்சிருடா கேக். டேய் 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 டேய், இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. அடா பாவி. இல்ல இல்ல பேசுறான். அடா பாவிகளா. சாப்பிட்டியா? அவன் எப்படி வெட்டி வச்சிருக்கான். வரியா அப்படி நெடுங்க. டேய் கேக் சாஞ்சிருடா. வாங்க வேணாடா. குட்டா அந்தடா. குட்டா ஆகடா ஆகடா குட்டா. என்னது காலையில் லீவா? அக்கா இருக்கா உனக்கா? உனக்கு தான் கேக்கு, நீ தான் கொஞ்சோண்டு கொடுங்க கேட்குற. இது சொல்லிருக்கலாம்ல. ஏன்டா உனக்கு வெட்டிடும்டா. உனக்கு எங்கடா டே இதுக்கு மேலே உனக்கு கால் பண்ணி என்ன கூப்பிட்டா? டேய் இதுக்கு மேலே நோண்டா சாஞ்சிருடா. கட் பண்ணணும்டா. பிஞ்சு விழுந்துடா. அக்கா இது அங்க பாரு. அக்கா இதை வெளியே போய் கட் பண்ண அசிங்க. கட் பண்ற அக்கா. பங்கு நீ வா பங்கு. போக மாட்டேக்கா.
பேக்கில் தர தின்னு வச்சுக்கிறீங்க. அடா போய் ஏடா பாதி கேட்கானா அக்கா அக்கா திருப்பி வீடியோக்கு தெரியுதுக்கா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாட்டு போடுறா. ஏய் அப்படிதானே பாடணும். இந்த பாட்டை போட்டு விடுறா. ஏய் ஆமாடா. ஒரு ஏடா டேய் குட்டா வந்தடா பைதியரா. எக்கடா காணோம். நீ நெட் ஆன் பண்ணலடா. என்னடி பண்ணுத? அதுக்கு ஒன்று காலியே பண்ணிடும் போலடா. சீக்கிரம் என்னடா 7 மணிக்கு தான் டியூட்டி போகணும். இதை வேற போட்டுறாங்க காலைல. ஐயோ டேய் கேக் ஆரம்படா. டேய் டக்குன்றா எல்லாம் முடியுது. இங்கிலீஷ்ல பாடி வார்த்தை போறேன். இங்கிலீஷ் இட்டாலி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே அக்கா டு யூ. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ. காலையில போட்டானுங்க. டே டு யூ. சாப்பிட்டேன். இந்த மாதிரி எப்படி 100% सिक्योर और सेफ. தொட்டு கொடுக்குறேன். जंगली रमी जॉइंट करे. குட்டாக்கு யார் குழந்தை முடிடா ஆங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு 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 தேடி வரும் நாளும் நாளு தொட்டு 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 வேலைக்கு தலைவன் முகம் எங்க பிராண்ட் விஜயமடு டான் 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 டான். சாப்பிட்றா. ஓட்ட கேட்கா ஏதாவது ஏடா வீடியோ இருக்கா நான் பேச போறேன் பேச. ம் இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பர்த்டே நடத்துறீங்கன்னா உங்க குழந்தைங்க வந்து கேக் எடுக்கிறாங்க இல்ல ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எடுக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க அடியில வெட்டி கொடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரை வந்து தாங்கிக்கலாம். அது வந்து ஆல்ரெடி கேக் சாப்பிட்ருவாங்க. அப்போ ஆசைப்பட மாட்டாங்க. அதுக்காக நம்ம பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம இதுலேயும் உண்டு. இங்கே இருக்கா? ஆமா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அக்கா பர்த்டேக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம். ஆமாம், பர்த்டேக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து வால் கிளாக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. வால் கிளாக் இல்லைக்கா, வாட்ச்சு. ஆனால் வேஸ்ட்டு. அவனுங்க ஒரு கண்டென்ட் எழுதி எடுத்துன்னு வந்தாலே எனக்கு 100 வாட்சுக்கு சமானம். என்ன பாலா? அவன்கிட்ட கேட்கறதும் வேஸ்ட்டு, பேசுறதும் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. அவர் மூட் ஆஃப்ல இருக்காரு. பிரியாணி ஸ்மெல் எங்கெல்லாம் பார்த்தா அதை நோக்கி இழுத்துட்டு இருக்காப்ல. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக அப்புக்கடை பிரியாணி சாப்பிடணும்னு இருந்தது. அப்புக்கடை பிரியாணி சாப்பிடணும்னு இங்கே பார்த்தீங்களா, அப்பு கடைக்காரரே வந்திருக்காரு. யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ். ஆமா சரி, அந்த அப்பு கடை பிரியாணில என்னதான் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு பர்த்டே சார்பாக நம்ம டீனாவுக்கு ட்ரீட் வைக்கிறேன். நம்ம போறோம் டீனாக்காக இன்னைக்கு மொய் அடிக்க போறோம். 10 பைசா தேராது என்ன வச்சிருந்தா பாத்திரம் விட்டுறலாம், பிரச்சனை இல்ல. ஆமா, அப்பு கடை ரெடியா இருக்கும். அவர்ட்ட பேசியாச்சு ஆல்ரெடி. என்னடா இப்பவே சொல்றாரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது எனக்கு. இது இல்லன்னு கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சேலரி கத்துக்குட்டி சேலரி பிரச்சனை இல்ல. அப்ரெண்டிஸ் ஆச்சு வரான். ஓகே, அப்படியாவது நான் அப்பு கடையில டெய்லி எனக்கு காலை மதியம் இரவு 3 வேளையும் பிரியாணி கொடுத்தால் நான் என்னுடைய முழு வாழ்க்கையும் வெடிச்சிருவேன். எனக்கு கண்டென்ட் எதுக்கு விட மாட்டான்டா பாலா. ஆமாக்கா, விட மாட்டான். இதுக்குதான் பாலா இருக்கிறான். ஆமா தானே போடுறதுக்கு.
எது எது போய் நசுங்கின்னு இருப்போம், நீ பாப்ப பின்னாடி உட்காந்து. பாரதியார் மாதிரி இருக்காங்க. ஆமா பொண்ணு. ஆனந்தா இல்லே ஐயோ ஐயோ, இது ஒரு சோதனை காலம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க? நான் போயிட்டு டைமண்ட் எடுத்தா எங்கடா இருக்கு? இங்க பாருங்க, மேப் பாருங்க. தாண்டி போயிட்டோம். ஆப்போசிட் தான் சொன்னாங்க. பல கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, நம்ம இங்க நிக்கிறோம், கடை அந்த பக்கம் இருக்கு. போ நேரா போ, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, நம்ம நெருங்க போ. அப்பு கடை பிரியாணி வந்து இன்னைக்கு க்ளோஸ்ல இருக்கு. இதுக்கு இதுங்க எல்லாம் இது பார்த்தீங்களா, எல்லா தலையும் பாருங்க எங்க இருக்குன்ட்டு. அப்பு கடையை நோக்கி தான் இருக்கு. சரியா ஏமாற்றோம். பிரியாணி போச்சு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, பட் பரவாயில்ல. ஏய் நாளைக்கு மதியானம் வந்துடுறேன்டா. பாலா மனம் தளராமல். அப்பு கடை இன்னைக்கு லீவுன்றதுனால அப்படியே நாங்கள் வேற ஒரு கடையில் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வீட்டில் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு பர்த்டேவை நல்லபடியாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.